பெரம்பூரில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப்போட்டி. பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெரம்பூர். நீங்கள் இதுவாக இருந்துக்கோங்க, நம்ம அங்கே எடுத்துக்கலாம். உங்களை மொத்தமாக ஃபைனலாக எடுக்கும்போது எடுத்துக்கலாம். ஓகே, ரெடி போலாமா? ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் அன்புடன் கார்த்திக் பேசிகிட்டு இருக்கேன். இது பெரம்பூர் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி பெருமையுடன் வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 6. வருஷம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து நம்ம இந்த மார்கழி மாதத்தை கொண்டாடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து இந்த மார்கழி மாதத்தோட சிறப்பை பற்றி பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட நிறைய பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ கோலங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து புதுமையாக போடுறதுக்கும் சரி, பழமையான விஷயங்களை கொண்டு வரதுக்கும் சரி முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஏரியாவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளத்தூரில் இருக்கக்கூடிய விநாயகபுரத்தில் இருக்க மக்களை தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ எந்த கோலம் போட்டாங்க. ஸோ இன்றைக்கி வேறு போகி வேறு. ஸோ எல்லாருக்கும் போகி நல்வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இன்னும் அந்த புகை மூட்டத்தில் எப்படி கோலம்லாம் போட்டாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான கேள்விகளோடு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவங்ககிட்ட கேட்கலாம் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் நளினி. சாரி, நளினி. நளினி, என்ன பண்ணுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகே, எப்போ எந்த கோலம் போட்டீங்க? 5 மணிக்கு எழுந்து போட்டோம். 5 மணிக்கா? 5 மணிக்கு எழுந்தும் போது புகையெல்லாம் எப்படி இருந்துச்சு? புகை நிறைய தான் இருந்தது. கொளுத்துனீங்களா? ஏதாச்சும் கொளுத்திட்டோம். ஏதாச்சும் கொளுத்துனீங்களா? என்ன கொளுத்துனீங்க? பேப்பருங்க தான். பேப்பருக்கு தான். நல்ல வேலை. வீட்டில் உங்கள் பேர்? என் பேர் கவிதா. கவிதா, ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். அடுத்தது நீங்களே சொல்லிடுறீங்களா? ஆமாம் ஆமாம். இது மார்கழி மாதத்தை நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். மார்கழி மாதம் எப்போ அடுத்த வருஷம் வரும் அப்படிங்கிற அவளோட வருஷம் எதிர்பார்ப்போம். இந்த கோலத்தை வந்து என்ஜாய் பண்ணி நாங்கள் போடுறோம். என்ஜாய் பண்ணி போடுறீங்க? ஆமாம். ஏன் ஒவ்வொரு நாளும் மார்கழி மாதம் நினச்சி போடலாமே? அப்படி இல்லை, எல்லா நாளும் போடுவோம். ஸ்பெஷல் வந்து இது மார்கழி மாதம் ஸ்பெஷல். ஆமாம், ஸ்பெஷல். என்ன அப்படி ஸ்பெஷல்? நாங்கள் இது வரைக்கும் பார்த்த மார்கழி மாதத்தில் என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள். அதுதான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஸ்பெஷல் சொல்கிறீங்களா? மார்கழி மாதம் காலையில் எழுந்தால் அதிகாலையில் எழுந்து குளித்து கோலம் போட்டால் வீட்டுக்கு வந்து லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். பெண்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் இருக்கும். அந்த காற்று காலையில் விடுற காற்றை சுவாசிச்சா உடல் ஆரோக்கியம் இன்னும் மேம்படும். மற்றபடி சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. பெண்கள் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகணுங்கிறது எங்களோட கருத்து. இன்னும் இம்ப்ரூவ் ஆகணுங்கிறது எங்களோட கருத்து. உங்கள் கருத்து? ஆமாம். அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது? பெண்கள் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றது. ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். எங்களுக்கு கோல்டு, இருமல், எல்லா கஷ்டம் வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரியா? அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் அதில் என்ஜாய் பண்ணிக்கலாம். என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆண்களுக்கு என்ஜாய் பண்ணிக்கலாம். மக்களே பார்த்துக்கோங்க, ஆண்கள் என்ஜாய் பண்ணுறோம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்தால் நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். ஓகே, நாங்களும் சேர்ந்து போடுறோம். போடுங்க, நாங்க அதை வரவேற்கிறோமே. அதை தான் லேடிஸை என்கரேஜ் பண்ணுங்க. நல்லா போட்டிருக்கம்மா அப்படின்னு நீங்களும் சொல்லுங்க, வீட்டில் இருக்கவங்களும் சொல்லுங்க, வெளியே இருந்து வர்றவங்களும் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்க. என்கரேஜ் பண்ணுங்க பாஸ், என்கரேஜ் பண்ணுங்க. போகும்போது சொல்லிட்டு போறேன். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், லக்ஷ்மி. லக்ஷ்மி அம்மா. ஓகே, நீங்க சொல்லுங்க. நீங்க டீச்சர்னு கேள்விப்பட்டோம். ஸ்கூல்ல எந்த ஸ்கூல்? ஆற்காடு பாய்ஸ் ஸ்கூலில் இருந்தேன் ரொம்ப நாள். அதுக்கப்புறம் ஹெச்எம் ஆகிட்டு எஸ்ஏனூரில் இருந்தேன். சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள், ஸ்கூல்லலாம் வந்து இந்த கோலப்போட்டியெல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்களா? நிறைய கண்டக்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் என்ன வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கும் சரி, நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கும் சரி, என்ன மாதிரி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? இது மாதங்களில் வந்து மார்கழியாக இருக்கிறேன்ட்டு சொன்னார் பகவத்கீதையில் கிருஷ்ணர். அதனால் வந்து இந்த ஓசோன் படலம் வந்து கீழே வருது. அதனால் இந்த மார்கழி மாதம் பஜனை பண்ணுறதும் கோலம் போடுறதும் வந்து அந்த ஓசோன் வந்து உடம்புக்கு நல்லதுன்றதுனால இதை முன்னோர்கள் வந்து ஏற்படுத்தி வச்சாங்க. அதனால் இது வந்து நல்ல ஒரு எக்ஸசைஸு உடம்புக்கு, குனிஞ்சு நிமிர்ந்து போடுறது. அதுவும் இந்த காலத்து பெண்கள்லாம் வந்து அதை கற்றுக்கணும். இன்னும் வந்து சரியா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரியா இல்லை இந்த காலத்து பெண்கள்லாம் வந்து இன்னும் சரியா இல்லை, கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எழுந்துக்கிறதே பொழுது விடிஞ்சு சொல்கிறாங்க. நம்ம நோட் பண்ணிக்கணும். பொழுது விடிஞ்சு எழுந்துக்கிறதுனால இது வந்து அந்த ஓசோன் படம்லாம் வந்து அந்த காற்றால் சுப முகூர்த்தம் இருக்குது இல்லையா, முகூர்த்த வேலையில் தான் வந்து வருது. அதனால் வந்து இந்த மார்கழியில் வந்து கோலம் போடுறது வந்து ஒரு படைப்பு திறனை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்குது.
சான்ஸா இருக்கு. ஓகே சூப்பர். வீட்டில் இருக்கவங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது. மகிழ்ச்சியா இருக்கு. ஓகே சூப்பர். தேங்க் யூ. உங்க பேர் சொல்லுங்க. சுரமஞ்சரி ஹவுஸ் ஒய்ஃப். என்னம்மா? சுரமஞ்சரி. சூரமஞ்சரியா? ஆமா. ஏரியா பேர் மாதிரி இருக்கு. உண்மையா உங்க பேர் தானே? ஆமா. ஓகே சூப்பர். ஒரு ராணி பேரா? சூப்பருங்க. வேற லெவல். ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃப். நாங்கள் வில்லேஜ்லாம் நல்லா கோலம் போடுவோம் விடிகால 4 மணிக்கு. இங்கே தான் கொஞ்சம் அப்படியே எழுந்துக்கிட்டு சிட்டிக்குள்ள வந்தோம்னா நாங்க வந்து அப்படியே மாறிட்டோன்னு இல்லை, இங்கே வந்து யாரும் வெளியே வர்றதில்ல, பயமாவும் இருக்கு. பயமா இருக்கா? ஆமா ஆமா 4 மணிக்கு யாருமே வெளியே இருக்கிறது இல்லை. கூட பண்றாங்க. போகும்போது கேட்டு போறேன் என்ன பண்றீங்க எல்லாம். கூட எல்லாரும் துணைக்கு போட்டா எல்லாம் போடலாம். எல்லாம் நாங்கள் விடிகால 5 மணிக்கு எழுந்து தான் கோலம் போடுறோம். பாருங்க மக்களே, அவங்களோட வருத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி. வில்லேஜ்ல வந்து எல்லாருமே ஒரு தெருவுல ஃபுல்லா இருப்போம், நாங்க எழுந்து போடுவோம். வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து குரல் கொடுத்து மொத்தமா வரும்போது அப்படிதான் செஞ்சுட்டு போட்டுறது. இங்க எல்லாம் அப்பலாம் கிடையாது. இங்க யார் மிஸ் பண்றீங்க? ஆமா ரொம்ப மிஸ் பண்றோம். வில்லேஜ்ல நாங்க அதே மாதிரி தான் சாணி போட்டு முழுவிட்டு சிமெண்ட் போட்டு முழுவிட்டு கோலம் நாங்க வந்தவாசி பக்கம். வந்தவாசி பக்கம் சேந்தமங்கலம் இருக்கு. இருக்கு. அதுதான் சூப்பரா இருக்கும். இங்க வந்து சிட்டில வந்து சும்மா ஏதோ கலர் சின்னதா ஒரு கோலம் போட்டு போயிடுறோம். பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. இருந்தாலும் கூட எல்லாம் போட்டா தைரியமா போடலாம். ஒண்டியே போடுறதுக்கு வெடி காலத்துல பயமா இருக்கு. அதனால 5 மணிக்கு எழுந்து கோலம் போடுறோம் நாங்க. ஆமா மார்கழி மாசம் போடுறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியா இருக்கு. சொல்லிட்டீங்களா? இனிமே பாருங்க அடுத்த வருஷம் அப்படியே மார்கழி மாசத்துல காலையில உங்க வீட்டுல வந்து எல்லாரும் கதவு தட்டுவாங்க. ஏமா 4 மணிக்கு வந்திருக்கோம், நீதான் வரணும் அப்படின்ட்டு. அதுதான் அதனாலதான் ஏஞ்சி வர்றது இல்லை, வேற ஒண்ணும் இல்லை. அதனால 5 மணிக்கு ஏஞ்சி வந்து கோலம் போடுறோம். ஓகே சந்தோஷம். உங்க பேர் சொல்லுங்க. மகாலட்சுமி. மகாலட்சுமி. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஜென்ரேஷன் என்ன நீங்கள் வந்து மார்கழி மாசத்துல? எனக்கு அதெல்லாம் தெரியாது. கோலம் போடுவேன் காலைல 5 மணிக்கு. இந்த பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. டேரெக்டாக வந்து கோலம் போடுவேன், என் வேலையை முடிச்சிருவேன், அடுத்தது வீட்டில் என்ன வேலை இருக்கோ பார்க்கணும், அவ்வளோதான் அப்படின்றீங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம மைக் எத்தனை அப்படி போட்டா இல்லை இப்படியே மொத்தமாக போயிட்டு வா. ஓகே இப்படியே போயிடுங்கன்றாங்க. ஓகே உங்கள் பேர் சொல்லுங்க. விஜயப்பா. விஜயப்பா. ஓகே ரொம்ப அழகாக வந்து பேசிகிட்டே இருந்தாங்க. அவங்க பேர் கேட்கும்போது விஜயப்பா அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப அழகாக. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், மார்கழி மாதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப உகர்ந்த அந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. இன்னைக்கு இருக்க அந்த பாரம்பரியம் வந்து என்ன மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? காலையில் எழுந்திரிக்கிறது இல்லை, அதான் எழுந்திரிக்க பசங்க எல்லாம் வேலைக்கு போகிறதுனால லேட்டாக எழுந்திரிக்கிறாங்க. போக முடியறதில்ல. நான் மட்டும் கொஞ்சம் எழுந்திரிப்பேன் 4 மணிக்கு. எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு ஏதோ என்னால் எனக்கு தெரிஞ்ச கோலம் போட்டுட்டு விளக்கு ஏற்றிட்டு கோயிலுக்கு போயிடுவேன். கோயில் போயிடுவேன். அவ்வளோதான் என் வேலை. அவ்வளோதான். கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்ணுவீங்க? சாமி கும்பிட்டு உட்காந்துருப்பேன். உட்காந்துட்டு நல்லா வைப்பா, எல்லாரையும் நல்லா வை அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். சுற்றிட்டு உட்காந்துட்டு வருவேன். எல்லாருக்கும் வீட்டுக்கு வந்தோன்னா மறுபடியும் ரொட்டீன் வேலை. ஆமாம் வேலை, வீட்டில் வேலை. அதோட நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை. இப்போ மார்கழி மாதம் இல்லாதப்போ என்ன பண்ணுவீங்க? அப்பயும் வேலை தான். காலையில் இருந்துச்சு அதே ரொட்டீனாக அதே தான் பண்ணிட்டு. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற பசங்களாம் என்ன வேலை செய்யுது? ஒன்றும் வேலை செய்யறதில்ல. போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, வராங்க. ஆமாம்மா, மைக் எடுத்துன்னு வந்தால் கூட போ அப்படின்றாங்க. அதான்ப்பா, அதான் வேலை செய்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம செஞ்சுக்கணும் வேலையை. அவங்களால முடிஞ்சது. அவங்க மனசுலேருந்து அவங்க கொட்டுறாங்க, இவங்க மனசுலேருந்து இவங்க கொட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷம். யாரையும் குறை சொல்றதுக்கு நம்மளால முடிஞ்சது சொல்ல வேணாம், அதான் தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். சரி பண்ணீங்களாம் நல்லா இருக்கணும். அடுத்த வருஷம் இந்த மாதிரி வரணும், அடுத்த வருஷம் இந்த மாதிரியே வரணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதனால தான் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து நம்மளோட சுவாரஸ்யமாக பேசுகிறதும் சரி, அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய பிளெஸிங்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இன்னும் மூக்க வைக்குது. ஸோ அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இன்னும் இந்த ஒரு தொடர்ந்து இந்த பயணத்தை வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நல்ல நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிங்க. பெரம்பூர் ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போயிருக்கோம். என்னெல்லாம் வாங்குனீங்க? கொலுசு வாங்கியிருக்கோம். கொலுசு செயின் வாங்கியிருக்கோம். வீட்டில் பயமுத்துறதுக்கு அவங்க பயப்படுறாங்க. நீங்கள் வேற கொலுசு வாங்கணுன்றீங்க. இல்லை வந்திருக்கோம். ஜிஆர்டி வந்து நான் 2-3 வாட்டி வந்திருக்கேன். ஆமாம். ஓகே சூப்பர். நீங்கள் வந்திருக்கீங்க. லக்ஷ்மி. நீங்கள் ஜிஆர்டி போயிருக்கீங்களா? ஜிஆர்டியில் சீட்டு கட்டுறோம். சீட்டு கட்டுறீங்க. ஓகே. அதால் என்ன நன்மைகள் அடைஞ்சிருக்கீங்க? ஏதோ நகை வாங்கியிருக்காங்க, எங்கள் மருமக வாங்கியிருக்காங்க. ஓகே ஃபுல்லாலாம் சொல்ல மாட்டோம் நாங்கள். நான் சைலண்டாக வச்சுக்கிறேங்கம்மா. ஓகே. போனதில்லை. போகணுன்னு ஆசை இருக்கு. ஆமாம் பசங்கள்லாம் கொஞ்சம் வளர்ந்தாங்கன்னா சீட்டு போட்டு இப்போ தான் படிக்கிறாங்க. ஆமாம் லைஃப்பில் செட்டில் ஆனானா அப்போ சீட்டு போட்டு நகை வாங்கலான்னு ஆசை. நகை வாங்குகிறோம். கொலுசு ஏற்கனவே வீட்டுக்காரர் வாங்கி தராரு. பசங்களுக்கு சேமிப்பு சேர்த்து வச்சு. ஆமாம் பசங்களுக்கு இதாச்சும் போவீங்களா? நோ, நான் புதுசு இந்த ஏரியா புதுசு. குட்டி ரவுடியா ஏரியாவுக்கு புதுசு அப்படின்னோடனே ஓகே
ஓப்பா எதுக்குமே சரி ஜிஆர்டியில் அப்படியே கோல்டெல்லாம் இப்போ பார்க்குறாங்க அப்படின்னு விஷயம் என்ன பண்ணுவீங்க? நோ டோன்ட் லைக் அப்படின்னு எனக்கு பிடிச்சது வாங்குவேன். பிடிச்சது வாங்குவீங்க, அதுக்கு மட்டும் வாங்குவீங்கல்ல. இப்போ இங்கே ஒரு 2 வார்த்தை பேசலாம்ல. நீங்கள் சும்மா தருவீங்களா? காசு கொடுத்தா தான் தருவீங்க. ஆமாம், நான் மட்டும் நான் சும்மாவே பேசுகிறேன், தொண்டைகளே நான் என்ன என் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறேன்ல. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நிறைய விஷயங்களை பேசினாங்க. ஜிஆர்டி போயிருக்காங்க, நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டுட்ருக்காங்க. அதோட பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து யூஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் மக்களை வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை முக்கியமாக வந்து இந்த மார்கழி மாதத்தில் ஊக்க வைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த ப்ரோக்ராமை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நன்றி, எத்தனை வாட்டி நம்ம ஜிஆர்டிக்கு சொன்னாலும் பத்தாது. ஸோ மக்களும் வந்து அது ரொம்ப நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண உங்களுக்காக நம்ம பெரம்பூர் ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு, வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம், மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோ, மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோ, நிறமேறும் நொடியோடு கரமேறும் ஒலியானோ, எதிர்பாரா நேரத்தில் விரலேறும் ஒளியானோ, உங்கள் உறவும் எங்கள் உறவே, உங்கள் நிறைவும் எங்கள் நிறைவே, உங்கள் கனவும் எங்கள் கனவே, உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம், மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோ, மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும். ரெடி? ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இங்கே பாருங்கள், அப்படியே பாருங்கள், இவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேட்க போகிறோம். ஸோ ரொம்ப கோலங்கள்லாம் போட்டு அப்படியே கலர்ஃபுல்லாக நின்றுக்கிட்டு ஒரு கோலத்தையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு நம்பர் போட சொன்னாங்க. நம்பர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து இருங்க, அதுக்கே வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள எல்லாருமே நம்ம கேட்க போகிறோம். அப்படியே இங்கே போயிடலாம். நாங்கள் பாருங்கள், ஜூம் பண்ணுங்கள். வணக்கம்மா, உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்கம்மா. மல்லிகா. என்னது மல்லிகா? வாய்ஸே வரலையா? தொண்டை கட்டிங்குது. தொண்டை கட்டின்னு இருக்கா? இதுக்கு முன்னாடி அப்படியே அங்கே இருக்கிறவங்களாம் வந்துட்டாங்க இங்கே வெளில. சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. மல்லிகா. அவ்வளோதான். ஓகே, எப்போ இந்த கோலம் போட்டீங்க? 8 மணிக்கு போட்டேன். எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஓப்பனாகவும் ப்ராங்காக பேசுவோம், அதான் எங்களோட ஹைலைட் அப்படின்றாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் உமா. உமா, நீங்கள் எப்போ கோலம் போட்டீங்க? 5 மணிக்கா போட்டேன். 5 மணிக்கா போட்டிங்களா? ஓகே. ஸோ என்னெல்லாம் போட்டிங்க கோலம் போடும்போது? என்ன சொல்றது? என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன சொல்கிற? கோலத்தில் என்னென்னங்க போட்டிங்க? மாவில் தானே போட்டிங்க? கோலம் மாவில் தான். கோலம் மாவில் தானே போட்டிங்க? கலரில் தானே போட்டிங்க? சாக் பீஸில் எதுனா உடஞ்சிங்களா? இல்லை அப்போ அதுதானே சொல்லணும். ஓகேவா? சரி, மார்கழி மாதம் ஏன் கோலம் போட்டீங்க? என்ன இப்படி பார்க்குறீங்க? ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். ரோஜா. 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 ஓகே. ஏரியா பேர் ரேவதி, உள்ளே இருக்கிறவங்க ஒரு ரோஜா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோலம் என்ன போட்டிங்கன்னு கேட்கலாம். என்ன போட்டிங்க கோலம்? நான் ரோஜா பூ கோலம் தான் போட்டேன். ரோஜா பூ? ஏங்க என்னங்க உங்கள் பேர் ரோஜானாலும் ரோஜா தான் போடுவீங்களா? அப்படிலாம் இல்லை, செம்பருத்தி இருக்கு, நான் போட்டேன். சரியா தாமரை இருக்கு. ஏன் அதெல்லாம் மலராதா? நிறையா இருக்கு. பெருசா போட முடியல, நான் ஒரு ஆள் தான். நீங்க ஒரே ஆள் தான்? ஐயோ பாவம். நான் எனக்கும் முதுகுலாம் வலிக்கல. ஓ மை காட், பாவங்க, முதுகுலாம் வலிக்கும். கோலம் போச்சா? அது வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி வச்சு போட்டிங்களா, ரங்கோலி போட்டிங்களா? புள்ளி வச்சு தான். புள்ளி வச்சு தான் போட்டிங்களா? பார்த்தீங்களா, ஒவ்வொரு புள்ளிக்கும் நாங்கள் வந்து வலிக்கும்ல, முதுகுலாம் பயங்கரமாக வலிக்கும் அப்படின்ட்டு. நீங்களும் ஒரு நாள் போட்டு பாருங்க, அப்போதான் தெரியும். சூப்பர். எத்தனை நாளாக போட்டிங்க கோலம்? மார்கழி மாதம்? மார்கழி பிறந்ததுலேருந்து போட்டேன். பிறந்ததுலேருந்து போட்டிங்க, வளர்ந்துன்னு இருக்குல்ல இப்போ. ஓகே சூப்பர். எப்போ முடியும் தெரியல, மார்கழி எப்போ முடியும்னு தெரியல. ஓகே, என்ன முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அவ்வளோதான். சந்தோஷமா? முடிஞ்சா சந்தோஷம். பொங்கல் இருக்கே, பொங்கல் முடிஞ்ச பேர் மார்கழி முடியும். விஷயம் தெரியாதா? இப்போ கவர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, தை மாசம் ஃபுல்லா மறுபடியும் போட சொல்றாங்க. நான்லாம் போட மாட்டேன். தை மாசம் ஃபுல்லா போடணுமா? இப்போ எங்க பாட்டி கம்பி கோலம் தான் வரனால பூ கோலம் நான் தான் போடுவேன். பூ கோலம் நீங்க தான் போடுவீங்க. சரி, ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப அழகா வந்து பாத்தீங்கன்னா உடம்பு வலியில வந்து பாத்தீங்கன்னா கோலம் போட்டிருக்கீங்க. என்ன படிக்கிறீங்க? காலேஜ். காலேஜ் என்ன கோர்ஸ்? பிஏ இங்கிலீஷ். பிஏ இங்கிலீஷ்? இங்கிலீஷ்? ஆமா.
இங்கிலீஷ் சரி ஓகே நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுங்கள் மக்களுக்கு வந்து. ஐயோ அண்ணா இங்கிலீஷ்ல அவ்வளோ வராது. என்னங்க சரி நீங்கள் சொல்லுங்கள். எனக்கே உடம்பு சரியில்லை, நான் இப்போ தான் வீட்டில் இருந்தேன். என்னங்க நீங்கள் சரி ஓகே ஃபைன். உடம்பு சரியில்லைங்க, கோலம்லாம் போட்டு உடம்புலாம் வலிக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம பின்னாடி வந்து பேசுவோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கார்த்திகா. நம்ம கார்த்திகாவா? ஓகே நீங்கள் சொல்லுங்கள், கோலம் எதுக்கு போட்டீங்க? கோலம் எதுக்கு போட்டோன்னா டெய்லி போடுறது தான். இது மார்கழி மாதம், அதுவும் இல்லாமல் பொங்கல் வருது, ஸோ போகி, அதனால் மொத்தமாக எரிச்சு விட்ருவோம். ஆமாம் எல்லாத்தையும் எரிச்சு விட்டு புதுசு வர வைக்கலாம்னு சொல்லிட்டு மைண்ட் கேட்ச் பண்ணிட்டேங்க. மொத்தத்தையும் எரிச்சு விட்டுட்டு புதுசாக வந்து இறக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே என்ன இறக்க போகிறீங்கன்னு எங்களுக்கும் சொன்னீங்கன்னா நாங்களும் எங்கன்னா போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். என்னெல்லாம் இல்லை, நார்மலாகவே லைஃப்க்கு நல்லதுல, லைஃப்க்கு நல்லது. பிரச்சனைகள் போன வருஷம் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு எரிச்சிட்டு புதுசா வர்றது. ஆமா ரெடி ஆயிடணும். பாருங்க அப்படியே. ஆமா ரெடி ஆயிடணும், கிளம்புவா கழுத்துப்பா அப்படியே போலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. சூப்பருங்க, ரொம்ப அழகா ஸ்பாட்டியாக எடுத்துக்கிறாங்க. எப்படி பேசுவாங்க? ஹரிதா நீங்கள் சொல்லுங்கள். கோலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் எழுந்து விடிகாலையில் போடுறது எல்லாம் பேசிட்டாங்க. சீன்லாம் இல்லை, நீங்கள் வரீங்கன்ட்டு தான் போட்டோம். உண்மையை எதிர்பார்த்தேன். பார்த்தீங்களா, நம்ம வரோன்ட்டு கோலம் போட்டாங்களாம். இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்கிறது, ஏதாவது தீம் இருக்கணும்ல. இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து சொன்னீங்க ரேவதி, மல்லி, ரோஜா அப்படிலாம் சொன்னீங்களாமா, நாங்கள் ஏதாவது சொல்லணும்ல, அதுக்காக சொல்லணும் அப்படின்றது. ஓஹோ, நம்ம ஏதாச்சும் யூனிக்காக வந்து சொல்லி வைப்போம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரத்துக்காக போட்டிருக்காங்களாம் கோலம். அதாவது காம்படிஷனில் கலந்துருக்காங்க அவங்க. மார்கழி மாதத்துக்கு கோலம் போடல, இல்லைல்ல, காம்படிஷனில் கலந்துருக்காங்க. ஏங்க அதுவே பெரிய விஷயம் தானே. அது எப்போ இருந்து போட்டிங்க? ஒரு 6 மணிக்கு. அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹெல்ப் பண்ணி. ஆமாம், என் தம்பி ஒய்ஃப் தான் இவங்க. தம்பி ஒய்ஃப் தான். ஏன்னா அடுத்தது அட்ரஸ், ரேஷன் கார்டு எல்லாத்தையும் கொடுத்துருவீங்களா? ஒன்றும், அது ஒரே வீடு தான், பக்கத்தில் தான் இருக்கும். பக்கத்தில் தான் இருக்கீங்க. ரொம்ப சூப்பருங்க. தம்பி வீடு, தம்பி ஒய்ஃபு பக்கத்தில். எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக? என்னன்னு பேசிப்போம், ரொம்ப பேச மாட்டோம். அதனால தான் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகுது. எங்கள் வீட்டில் பிரியாணி செய்யும் போது எங்கள் வீட்டில் ஆள் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காலையிலே ஸ்டவ்வில் வந்து தண்ணி ஊற்றிடுவோம். ஐயோ, உங்கள் வீட்டுக்கு நான் சாப்பிட வர மாட்டேன் கேட்டு. இல்லை, தண்ணி இருக்கும், கண்டிப்பாக தண்ணி இருக்குமா? ஓகே சூப்பருங்க, சந்தோஷம். கோலம் போடும்போது ரோடு என்ன பாடுபட்டுதோ தெரில. உங்கள் பேர் சொல்லுங்கள். வாணி. என்னங்க இப்படிலாம் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் கேட்க மாட்டீங்களா? என்ன கேட்குறது? நீங்கள் அதுக்கு மேலே பேசுவீங்கன்றீங்களா? பேச மாட்டீங்களா? சரி ஓகேங்க, சூப்பருங்க. நீங்கள் ஏன் கோலம் போட்டீங்க? கோலம் போட பிடிக்கும். சூப்பருங்க. நீங்கள் தான் கோலம் போட பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்ககிட்ட தான் நான் கேட்க போகிறேன். பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணுறீங்கல்ல, அது வந்து பல பேர் பிடிக்காமல் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு உங்களை எப்படி இருக்கும் உங்களுக்கு அது ரியாக்ஷன்? தெரியல, எனக்கு பிடிக்கும், நான் போடுவேன். அவ்வளோதான். எனக்கு பிடிக்கும், நான் போடுறேன். அவ்வளோதான். மற்றவங்க போடுறாங்க அதெல்லாம் இல்லை. எப்பவுமே போடுவீங்களா? எப்பவுமே போடுவீங்க. சூப்பருங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் நாகரத்னா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே. கலர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோலத்துக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டு ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கீங்கல்ல, அது எதனால் இன்ட்ரெஸ்ட்? மார்கழி மாதம்னாலையா? இல்லை டெய்லியும் போடுவாங்க. டெய்லியும் போடுங்க. இன்ட்ரெஸ்ட் தான், கோலம் இன்ட்ரெஸ்ட் தான். டெய்லியும் போடுங்க. ஜிஆர்டி போயிருக்கீங்களா? ஜிஆர்டி போயிருக்கேன். என்ன வாங்கினீங்க? எதுவும் நான் சுற்றி பார்த்து வந்துட்டேன். எதுவும் வாங்கலை. போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க? பார்த்துட்டு வந்துட்டீங்க. எந்த பிரான்ச்சு போனீங்க? எந்த பிரான்ச்சு போனீங்க? எந்த பிரான்ச்சும் தெரியாது. எங்கள் பசங்க கொடுத்து வேணா போயிடலாம். எங்கே வேணா பிக்னிக் மாதிரி போயிடுறது, பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துடுறது, அது மாதிரி. சூப்பருங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஹலோ மேடம், ஜிஆர்டி போனீங்களா? இல்லை, போல. பார்த்துருக்கீங்க, போல. பாருங்க, ஜிஆர்டி போனீங்களா? போயிருக்கோம். என்ன வாங்கினீங்க? ஒரு முறை சில்வர் செயின் வாங்கினோம். சில்வர் செயின் இருக்கா? இருக்கு. யார்கிட்ட? மார்வாடி கடையில். வீட்டில் கழுத்தில், ஹஸ்பண்ட் கழுத்தில் இருக்கும். சத்தியமா என்னால நம்ப முடியல. மார்வாடி கடையில் இருக்குன்னாங்க, இப்போ ஹஸ்பண்ட் கழுத்தில் இருக்குன்றாங்க. ஹஸ்பண்ட் கழுத்தில் மார்வாடி கடையா? வச்சோம், மூட்டுவோம், அதுக்கு தானே அந்த மாதிரி. ஓகே சூப்பருங்க, நல்ல விஷயம். ஏன் கோல்டுலாம் வாங்கியிருக்கீங்க? ஓகே. சீட்லாம் போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேன். ஸ்டார்டிங்கில் பண்ணியிருக்கீங்க. ஜிஆர்டி ஓப்பன் பண்ணும்போது பண்ணோம். ஜிஆர்டி ஓப்பன் பண்ணும்போது எப்பப்பா ஜிஆர்டி ஓப்பன் பண்ண? அதாவது எங்கள் ஏரியாவில் அண்ணா நகர். ஓகே சூப்பர், ஃபைன், சந்தோஷம். இப்போ பாருங்க என்ன வந்து சொல்ல போகிறாங்கன்ட்டு. தோடு பெருசா பெரிய தோடு சொல்ல போகிறாங்க. என்ன வாங்கினீங்க ஜிஆர்டியில்? எதுவும் வாங்கலையே. உண்மையிலே வாங்கினா தானே சொல்கிறதுக்கு. ஏன் வாங்கலை?
ஏன்? ஏன்னா தங்கமயிலில் வாங்கியிருக்கோம், அதில் வாங்கலை. ஜிஆர்டியில் வாங்கலை. ஒரு முறை ஜிஆர்டியில் வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் எங்கேயுமே வாங்க தோணாது அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பார்த்துட்டு வாங்கி அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஓகே, ரேட்டு மட்டும் கம்மி பண்ணிடுங்க, நாங்கள் போய் வாங்கிடுறோம். இப்போ விற்கிற விலை கம்மி பண்ணிடுறாங்க, மொத்தமாகவே கம்மி பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நான் ஜிஆர்டிக்கு எங்கே இருக்குன்னே தெரியாது. எங்கே இருக்குன்னே தெரியாது. அது சூப்பருங்க. இந்த ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாதுங்க, அதை ஏன் நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக வந்து எனக்கு இதான் வரும் அதான் வரும் அப்படின்னு சொல்லுவோம். போக மாட்டாங்க. கூட்டு போக மாட்டாங்களா? ஐயோ, குழந்தைய கூட்டு போக மாட்டாங்களாங்க. ரோஜா வந்து பார்த்தீங்கன்னா கோலம் போட்டு முதுவலியில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள யாருன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஃபோன் மட்டும் எங்கள் ஜிஆர்டிக்கு பண்ணுங்க, எங்கள் ஆளுங்க டேரெக்டாக வந்து கூட்டு போவாங்க ஷோரூமுக்கு. இல்லையா வீட்டில் உட்காந்தே வந்து ஆன்லைனில் என்னென்ன வேணும்னு பாருங்கள். நகையே வேணாமா? சூப்பருங்க. சிம்பிளிசிட்டி வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளாக இருக்காங்க. கவரிங்கே நல்லா இருக்குல்ல? ஓகே, அதுவும் இன்னைக்கு ரேட் ஏறிக்கிட்டு இருக்கு. நான் போனது நோ, அவங்க எடுத்தோடனே வந்து நோ அப்படின்ட்டாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தோட இவங்களோட பயணமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாகவும் வந்து இவங்களோட நம்ம வந்து நிறைய விஷயங்களை கேட்டுட்டு இருந்தோம். ஸோ ஒரே வீட்டில் இருந்து பல பிரச்சனைகள் தாண்டியும் சரி, ஒரே ஆள் பல பிரச்சனைகளை பார்க்குறதும் சரி, ஒரு பாவம் ஒரு கோலம் போட்டு அதோட கஷ்டத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணதும் சரி, நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசும்போது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இவங்ககிட்ட இருந்து நம்ம வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக பார்ட்டிசிபேட் பண்ண உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு, வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம், மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோம், நிறமேறும் நொடியோடு கரமேறும் ஒலியானோ, எதிர்பாரா நேரத்தில் விரலேறும் ஒளியானோ. உங்கள் உறவும் எங்கள் உறவே, உங்கள் நிறைவும் எங்கள் நிறைவே, உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம், மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோம், நிறமேறும் நொடியோடு கரமேறும் ஒலியானோ, எதிர்பாரா நேரத்தில் விரலேறும் ஒளியானோ. உங்கள் உறவும் எங்கள் உறவே, உங்கள் நிறைவும் எங்கள் நிறைவே, உங்கள் கனவும் எங்கள் கனவே, உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம், மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே. ஸோ நம்ம ரேவதி நகரில் வந்து பார்த்திங்கன்னா 4வது தெருவில் இருக்க மக்கள்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா கோலத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கும். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறைய வந்து பார்த்திங்கன்னா குடும்ப பிரச்சனை, பக்கத்து வீட்டு பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம வந்து பேசி பகிர்ந்துருக்கோம். ஸோ இவங்ககிட்ட நம்ம வந்து நிறைய விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்ததா. ஸோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சித்ரா. சித்ரா, என்ன பண்ணுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, காலையிலே எழுந்து குளிச்சு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு கோலம்லாம் போட்டிங்க? எல்லாம் முடிஞ்சு. எத்தனை மணிக்கு பண்ணீங்க? 4 மணிக்கு எழுந்தேன், போகி கொளுத்தினேன். கொளுத்திட்டீங்க? எல்லாம் கொளுத்தியாச்சு, கழுவி தள்ளிட்டு கோலம் போட்டு எல்லாம் கழுவியே தள்ளிட்டீங்க? கழுவி தள்ளிட்டேன். சூப்பருங்க. நெக்ஸ்ட் பொங்கலுக்கு ரெடி ஆகணும்ல? பொங்கலுக்கு ரெடி ஆகணும், அவ்வளோதான். என்ன பிளான் வச்சிருக்கீங்க பொங்கலுக்கு? பிளான்னா இப்போ போகி முடிஞ்சிச்சு, கல்வி தள்ளிட்டீங்க, இப்போ புதுசா வந்து பொங்கல் ஸ்டார்ட் ஆகுதுல்ல? புதுசா தை பிறக்குது. தையில இருந்து ஒரு பிளான் வச்சிருப்பீங்கல்ல, என்ன மாதிரி பிளான் வச்சிருக்கீங்க? இப்போதைக்கு இல்ல போற போக்குல போட்டோம் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு நல்ல பொழுதா விடியுதா, அவ்வளவுதான். நல்லதா போச்சுன்னா ஓகே, சூப்பருங்க. அவ்வளவுதான். நாளைய கதை நாளைக்கு. சூப்பருங்க. நாளை கதை நாளைக்கு. இன்னைக்கு நடக்கிற பிரச்சனையை முடிச்சோமா அப்படின்ற மாதிரி முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு நல்லதா இருக்கா நம்மளுக்கு. நைட்ல யோசிக்க மாட்டீங்க, ஐயோ இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, அதெல்லாம் இருக்கதா செய்யும், அந்த அளவுக்குலாம் இல்ல. சூப்பருங்க. ஓகே, ஸோ கோலம் எவ்வளோ பிடிக்கும்? கோலம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி கோலம்?
ரங்கோலி தான் மெயினாக போடுவேன். ரங்கோலி தான் போடுவீங்க. ஓகே சூப்பருங்க. ஜிஆர்டி போயிருக்கீங்களா? என்ன வாங்குவீங்க? கொலுசு தான். கொலுசு கம்பல். ஓகே. ஸோ ஜிஆர்டியில் நீங்கள் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஜிஆர்டியில் ஏதாச்சும் பொருள் வாங்கணுன்னா எதனால் வாங்கணும்னு நினைக்கிறீங்க? கோல்டு நல்லாயிருக்குங்க. கோல்டு நல்லாயிருக்கும். மற்ற இதை விட இது இங்கே குவாலிட்டி நல்லாயிருக்கும். என்ன ஒன்று சேதாரம் தான் அதிகமாக போடுவாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கு தான் சொல்கிறது சீட்டு போட்டுக்கோங்க. சீட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டுட்டு தான் இருக்கும். ஆமாம், சீட்டு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. உங்கள் பேர் சொல்லுங்கள். கஸ்தூரி. நீங்கள் சொல்லுங்கம்மா, எத்தனை வருஷமாக கோலம் போடுறீங்க? நாங்கள் பிறந்ததுலேருந்து ஒரு 10 வயசுலேருந்து கோலம் போட ஆரம்பிச்சது. நல்ல வேலை சொல்லிட்டாங்க. பிறந்ததுலேருந்து 10 வயசுலேருந்து அப்படின்னு கோலம் போட்டுட்டு தான் இருக்கோம். நாங்கள் தான் போடுவோம். தவழ்ந்துக்குனே கோலம் போடுவீங்களோ? 10 வயசுலேருந்து போட்டு பழக்கம். அப்பெல்லாம் நாங்கள் தான் போடுவோம். அப்பதான் போட ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே, கலர்ஃபுல்லாக போட ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ வரைக்கும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஓகே. ஸோ நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் மார்கழி மாதத்துக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? பெருசாக ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. ஒன்றும் இல்லை அப்படின்றதா? ஓகே சரி. ஓகே, இப்போ தை மாதம் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா பிறந்துருச்சு புது வருஷம். ஸோ இந்த புது வருஷத்துக்கு மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு நீங்களே என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கேட்டால் ஒன்றும் சொல்ல புரியல. 1000 பிரச்சனை கஷ்டங்கள் இருக்கும். எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்றாங்க. ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். மீரா. இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தாங்க மக்களே. அங்கே பாருங்க, இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தாங்க. ஓகே. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். அனிதா. என்ன ஏன் இவ்வளோ பதட்டமாக போகிறாங்க? என்ன காரணம்? அம்மா யார்கிட்டயுமே பேச மாட்டாங்களா யார்கிட்டயும்? ஏங்க இது மைக்கில் தான் பேச போகிறாங்க. மக்கள் அங்கேருந்து பார்க்க போகிறாங்க, அவ்வளோதானே. உங்ககிட்ட பேசுவாங்களா? வீட்டில எல்லாம் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? என்ன பேசுவாங்கன்னா எல்லாமே பேசுவாங்க. ஒரு வேலை செய்யலைன்னா போதும் அவ்வளோ பேச்சு பேசுவாங்க. ஆனால் இங்கே வந்தவொடனே பேச மாட்டான்றாங்க. வெளியெல்லாம் எங்கள் அம்மா பேச மாட்டாங்க. வெளியெல்லாம் பேச மாட்டாங்க, வீட்டுக்குள்ளதான். ஒரு நாள் வரும் வீட்டுக்குள்ள. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். மார்கழி மாதம் உங்கள் ஜென்ரேஷன்ஸில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பேச மாட்டீங்களா? நானும் பேச மாட்டேன். நீங்கள் பேச மாட்டீங்க, வீட்டுக்குள்ளே தான் பேசுவீங்களா? ஆமாம், கேட்டு பாருங்க அந்த ஆண்டி கிட்ட. அந்த ஆண்டி கிட்ட எல்லார்கிட்டயுமே கேளுங்க. நல்லா பேசுவாங்க பாருங்க, எல்லாம் நல்லா பேசுவாங்கன்றீங்க. காலேஜ் நான் பிகாம் முடிச்சிட்டேன். பிகாம் முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டிங்க. இப்போ காலேஜில் கோல போட்டிலாம் நடத்துவாங்கல்ல, பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, எனக்கு கோலம்லாம் போட தெரியாது. சின்னதாக வரதா? அக்கா தான் போடுவாங்க, நான் கலர் அடிச்சேன். அக்காவா? அம்மா நீங்கள்? இவங்க அம்மா அக்காக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க ஒருத்தங்க இருக்காங்க. ஓகே ஓகே. அவங்க வந்துட்டு போட்டாங்க. சரி, ஜிஆர்டி போயிருக்கீங்களா? இல்லை சார். ஏன் போனது இல்லை. இங்கே இருக்க கடைக்கு தான் போயிருக்கேன். நகை கடைக்கு. இங்கே இருக்க கடைக்கு தான் போயிருக்கு. பக்கத்துலேயே, அது கூட நம்ம வந்து பக்கத்துலேயே இது பண்ணிடுறது. அதுக்கு தான் ஜிஆர்டி டி நகர்லேருந்து பெரம்பூருக்கு வருது. அங்கங்கே ஏரியாவுக்கு ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கும் வந்து பக்கத்துலேனா வீட்டு ஏரியாவுக்கு ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிடலாமா? பண்ணிடலாமா? ஒரு கடை மாதிரி போட்டு விட்ருவோம். மளிகை கடை மாதிரி ஜிஆர்டி கடைன்னு போட்டு விட்ருவோம். பக்கத்துலேயே வந்து தங்கம்மா வாங்கிட்டு போயிடுங்கப்பா அப்படின்ட்டு. ஓகே, பண்ணிடலாமா? இதான் உங்கள் கோரிக்கையா? வேணாமா? வேணாங்க. எதுக்கு? எங்கேயோ ஒரு இடத்துலையும் நாங்கள் வர முடியல, பக்கத்தில் வந்து டெம்ப் பண்ணிடாதீங்க அப்படின்றீங்க. கரெக்டா? அதானே? அவ்வளோதான் சார். அவ்வளோதான். சூப்பர். ஓகே, என்ன சொன்னீங்க? நகை 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிருச்சு 1 கிராம். ஓகே, என்ன பண்ண முடியுங்க? நாங்கள் வந்து காதில் வந்து தொங்க விட முடியாது. 1 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு. காலில் கொலுசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா முத்துலாம் நிற்காது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கொலுசுன்னு ஒன்று இருக்கும். அப்படிதான், அப்படின்ற மாதிரி இருக்கு. பெருசாக போடுறது போய் சின்னதாக போட்டுக்க வேண்டியது, சிம்பிளாக போட்டுக்க வேண்டியதான் அப்படின்றாங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. நகை ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க எல்லாரோட கோரிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் எல்லாரோட புலம்புலம் வந்து பார்த்தீங்கன்னா நகை ரேட்டு ஏறிடுச்சு அப்படின்றது மட்டும்தான் இருக்குது. எல்லாருக்குமே நகை வாங்கணுன்ற ஆசை இருக்குது, பட் ரேட்டு ஏறிடுச்சு அப்படின்றது தான். ஸோ கூடிய சீக்கிரத்தில் அடுத்த இந்த தை மாதத்துலேருந்து நகை குறையணும் அப்படின்னு சொல்லி எல்லார் சார்பாகவும் நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ குறையும் போது வாங்கி வச்சுக்கோங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது. ஏறும்போது தான் அதோட அர்த்தம் புரியுது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, நம்மளோட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த போகி திருநாளை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா மக்களோட நம்ம செலிப்ரேஷன் பண்ணதில் வந்து ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் எல்லாருக்குமே சேர்ந்து நம்ம வந்து எல்லாரோட சார்பாகவும் வந்து பார்த்திங்கன்னா இனிய போகி நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். எங்கள் தெரு சார்பாக ரேவதி நகர் 4th ஸ்ட்ரீட் சார்பாக உங்களுக்கு இந்த
சேனலுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம், ஜிஆர்டிக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. நன்றி. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம், மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோம், நிறமேறும் நொடியோடு. சென்னை பெரம்பூரில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப்போட்டி. பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெரம்பூர்.